அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில நாங்க வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் என்று பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியில இதுவரைக்கும் படித்த விடயங்கள், மின் சாதனங்கள், ஒரு மின் சுற்று ஒன்றை எப்படி அமைக்கிறது, மின் சுற்று அமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அந்த மின் துணை கூறுகளுக்கான குறியீடுகள் என்ன, அதுக்குரிய படங்கள், அதை எதற்காக பயன்படுத்துவோம், அதுக்கான பயன்பாடு என்ன என்றது தொடர்பாகவும் படிச்சிருக்கு. அடுத்ததாக நாங்க இலத்திரனியல் துணை சாதனங்கள் சம்பந்தமாக படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப அதுல நாங்க என்னென்ன துணை சாதனங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் இருவாயிகள் சம்பந்தமாக பார்த்தோம். இருவாயி சாதாரண ஒரு இருவாயையும் ஒளிகாலும் இருவாயும் ஒளிகாலும் இருவாயி சம்பந்தமாகவும் பார்த்திருக்கோம். ஒளிகாலும் இருவாயி சம்பந்தமாக பார்த்திருக்கோம். அதாவது ஒரு சுற்றில இருவாயி ஒரு திசையின் ஊடாக மட்டும்தான் மின்னை போக விடும். நீங்க இந்த இருவாய மாறி இணைச்சா அதுக்கால போகாது. அப்ப அது நாங்க ஏற்கனவே மின் சுற்று ஒன்றுல இருவாய இணைச்சு பார்த்து அதிண்ட 2 பக்கத்தையும் மாத்தி மாத்தி இணைச்சு பார்த்து இதை கண்டுபிடிக்கலாம். இருவாய முதல் ஒரு சைடு இணைச்சிட்டு பிறகு அதிண்ட முனைகளை மாறி இணைக்கப்படுகின்ற பொழுது அதுக்கால கரண்ட் போகாது. அதே மாதிரி ஒரு ஒளிகாலம் இருவாய நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த ஒளிகாலம் இருவாயின்ற ஒரு கால் நீளமாக இருக்க, மற்றைய பக்கம் நீளம் குறைவாக இருக்கும். அப்ப நீளம் அதிகமாக இருக்கிறது தான் பிளஸ், அதாவது நேர்முனைவாகவும், நீளம் குறைவான கம்பி மறைமுடிவிடமாகவும் இருக்கும். இந்த ரெண்டையும் பார்த்துத்தான் நாங்க எங்களுடைய அங்கால மின்கலம் இருக்கு இல்லையா, பேட்டரி இருக்குல்ல, பேட்டரியில ஏற்கனவே பிளஸும் மைனஸும் குறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, ஒரு பேட்டரியில பிளஸும் மைனஸும் குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு அந்த பேட்டரியில நாங்க இந்த எல்இடி பல்பை இணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளஸும் சரியாக இணைக்க வேணும். அப்ப இதுல இருந்து தொடுக்கிறதுக்கு கம்பி கொண்டு வந்து இதுல இணைக்கும். இந்த மறைமுடிவிடத்துல கம்பிய முடிய கொண்டு வந்து மறைமுடிவிடத்தோட ஜாயின் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு இந்த பிளஸோடையும் மைனஸோடையும் இணைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துலதான் எல்இடி லைட் ஒளிரும், இல்லாட்டி ஒளிராது. நீங்க டவுட்னா மாத்தி இணைச்சு பார்க்கலாம். அப்பேக்குள்ள அது ஒளிராது. அப்ப இருவாயிட்டா ஒரு திசையின் ஊடாக மாத்திரம் மின்னை செலுத்தும் என்று சொல்லி பார்த்திருப்போம். அதே மாதிரி அடுத்ததாக நாங்கள் தடைகள் சம்பந்தமாக பார்க்கிறோம். தடை இதுவும் ஒரு இலத்திரனியல் துணை சாதனம். அப்ப தடை என்றா என்ன? மின்னோட்டம் போறதுக்கு எதிராக ஒரு தடையை கொடுக்கிறது. மின்னோட்டம் பாயறதுக்கு எதிராக ஒரு தடையை கொடுத்தா அப்ப போற மின்னோட்டம் என்ன செய்யும்? குறை. நடுவுல ஒரு ஆள் தடுத்தா என்ன பிள்ளைகள் செய்யறது? போற அளவு குறையும் தானே. அப்ப அதுதான் தடைகள் செய்யற வேலை. சரியா? பெண்களுக்கு ஒரு கம்பியில தடை கூட கூட வந்தால் அந்த கம்பிக்குள்ளால போற கரண்ட் குறையும்.
தடை கூடவா இருந்தா, ஒரு ரோட்டால நீங்க போறதுக்கு அதுல நிறைய தடை இருந்தா அதனூடாக போற ஆட்கள் எண்ணிக்கை குறைஞ்சிடும். அந்த மாதிரி யோசிங்க. ஒரு கம்பியில தடை நிறைய இருந்தா அதுக்காக கரண்ட் போகாது. ஆகவே தடை அதிகரிக்கின்ற போது தடை அதிகரிக்கின்ற போது மின்னூட்டம் குறையும். மின்னூட்டம் கரண்ட் போறது குறையும். இது மறக்க கூடாது. தடை கூடைக்குள்ள மின்னோட்டம் குறைஞ்சிடும் என்று சொல்றோம். இந்த தடைகள்லையும் 3 வகையான தடைகள் இருக்கு. எல்லாமே தடையின் நோக்கமே மின்னோட்டம் போற அளவை குறைக்கிறது தான். அந்த தடையின் 3 வகைகள் இருக்கு. ஒன்றுதான் நிலையான தடை, இன்னொன்று மாறும் தடை, இன்னொன்று ஒளியுணர் தடை. இப்படி 3 வகை இருக்கு. எல்லாம் தடைதான். அதுல வித்தியாசமாக சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அப்ப அதுல நிலையான தடை என்று நாங்கள் சொல்லுறது அதனுடைய பெருமானம். இப்ப ஒரு கம்பியில தடைக்குரிய பெருமானம் ஒன்று இருக்கு. இந்த கம்பி 10 ஓம் தடையுடையது. ஓம் என்பது என்ன? தடைக்கான அலகு. ஓம் ஓம் என்றது தடைக்கான குறியீடு. அப்ப இதை நாங்க அலகுன்னு சொல்றோம். சரி, அப்ப தடை என்றது 10 ஓம் தான் இந்த கம்பிக்கு தடை என்று அது மாறாது என்றா அதை நாங்க நிலையானது என்று சொல்லுவோம். நிலையான தடை. மாறும் தடை என்றா என்ன சொல்லுவோம்னா அது அதனுடைய பெருமானம், இந்த தடை பெருமானம் இருக்கு இல்லையா, 5 ஓம் 10 ஓம் 15 ஓம் வந்து அது மாறும். இப்ப நிலையானதென்றா மாறாது. மாறும் தடைகள் பெருமானத்தை மாற்றும். இப்ப மாறும் தடைக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இறையோதற்று. இறையோதற்று என்கின்ற ஒரு உபகரணம். ஆய்வு கூடங்கள்ல இருக்கு. ஆய்வு கூடங்கள்ல இருக்கு. இதை கொண்டு போய் நாங்க வச்சு பார்த்தா ஒவ்வொரு தடக்காயும் போற கரண்ட் அளவு மாறுபடுறத பார்க்கலாம். நாங்க தடைய கூட கூட பாவி கேட்கும். அங்க கரண்ட் குறைய குறைய வாரது பார்க்கல. நாங்க தடை 5 ஓம்ல இருந்து 10 ஓமாக கூட்டேக்கல போற கரண்ட் 5 ஓம்ல போனதை விட 10 ஓம்ல குறைவா தான் போகும். ஏன்னா தடை கூடவா இருக்கு, அதுக்குள்ளால போகல கரண்ட். அப்ப பிரயோதத்தை பயன்படுத்தி அதை பார்க்கலாம். சரி, தடைய கூட்டி கூட்டி பார்க்கணும்னா மாறுகின்ற ஒரு தடையத்தானே யூஸ் பண்ண வேணும். மாறாத ஒரு தடைய வச்சுக்கொண்டு அதை என்ன செய்யும்? ஒரே பெருமானத்தை தான் காட்டும். சரி, அப்ப உங்களுக்கு மாத்தி பார்க்க வேணும்னா மாறும் தடை அவசியம். அப்ப அதுக்கு உதாரணம் தான் ரயோஸ்தட் சொல்லுவோம். சயின்ஸ் லேப்ல இருக்கும். டீச்சர்கிட்ட கேட்டா நீங்கள் பார்க்க. அதே மாதிரி தடைகளின் ஒரு 3வது வகைதான் ஒளியுணரும் தடை. அது ஒளி இருக்கிற போது அதன் மீது விழுகின்ற ஒளியிட்ட அளவுக்கு ஏற்ப அதனுடைய தடை பெருமானத்தை மாற்றிக்கொள்ளும். இதுவும் மாறும். அது ஒளிக்கேற்ற மாதிரி மாறுறதுனால அது ஸ்பெஷலாக ஒளியுணர் தடை என்று சொல்லப்படும். அப்ப அதுக்கு மேல படுற ஒளி கதிர் நிறைய படைப்புல ஒரு மாதிரியும், ஒளிச்செறிவு குறைவாக இருக்கும் போது ஒரு மாதிரியும் அதன் தடை பெருமானத்தை அது மாற்றிக்கொள்ளும். தடைக்கான நியம குறியீடாக நாங்க ஒரு கோடு, குறிகோடு, நேரான கோடு, இதுதான் ஒரு தடை. இருவாயி என்றால் இப்படி போடுவோம். தடை என்றால் இந்த குறியீட்டை பயன்படுத்தும்.
சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு இப்ப ஒரு ஒளியுணர் தடையின் குறியீடை கேட்டா இந்த தடைக்கான குறியீடை போட்டு ஒளி காட்டேக்குல எப்பவுமே என்ன செய்யணும் அந்த குறியோடு காட்டும். அப்ப எங்களுக்கு ஒளியுணர் தடையை நாங்க காட்டேன் தடைக்கான குறியீடு ஒன்றை போட்டு அதை சுத்தி வட்டம் போடும். அதுக்கு ஒளி உணர்வெல்லாம் ஒளி இதை நோக்கி வருது, ஒளிய உணர்ந்து கொள்ளுது. அப்ப அம்புக்குரிய உள்நோக்கி நீங்க காட்டுங்க. சரி, இருவாயி என்றா சாதாரணமாக அதை ஒளி காலம் என்றா ஒளியை வெளியேற்றுதா வெளிநோக்கி அம்புக்குறி போட்டுரும். சாதாரண இருவாய்க்கு ஒளி காலம், ஒளிய வெளியேற்றும் இருவாய். அப்ப ஒளி வெளியில போகும். ஆனா இங்க ஒளி உணர் என்று சொல்லப்படுது. ஒளிய அது உள்ளே எடுக்குது. ஆகவே உள்நோக்கி அம்புக்குறி தேடி காட்டுங்க. சரி, அப்ப ஒளி உணர் தடைக்குரிய குறியீடு சாதாரண தடையின் குறியீடை சுத்தி வட்டம் போட்டுட்டு அம்புக்குறி உள்நோக்கி கீறி காட்ட வேண்டும். சரியா? இப்ப நாங்கள் மின்னியல் உபகரணங்கள் என்று பார்க்கிறது இவ்வளவுதான். சாதாரணமாக மின்னியல் உபகரணங்களாக நாங்க இவ்வளத்தையும் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாத்தையும் படிச்சு முடிய, அதாவது இந்த வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பாடத்தை நாங்க படிச்சதுனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, நாங்க ஒரு மின் விபத்து அதோட முற்காப்பு சம்பந்தமாக அறிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது நாங்க மின் சாதனங்களை பயன்படுத்திக்கொள்ள எப்படி பயன்படுத்த வேணும், அல்லது மின் விபத்துக்களை நாங்க எப்படி தடுத்து கொள்ளலாம் என்றது தொடர்பாகவும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் மின்னியல் உபகரணங்கள் பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக நாங்க மின் காப்பு மற்றும் மின் விபத்துக்கள் சம்பந்தமாக பார்ப்போம். மின் காப்பு மின் காப்பு என்று சொல்லிக்கே உங்களுக்கு விளங்க வேண்டும். மின்னு நாங்க அதிக அளவு வீண் விரயம் செய்யாம எப்படி காப்பு செய்தல், அதாவது பராமரிக்கிறது, எப்படி நாங்க அதை வேஸ்ட் பண்ணாம பாக்குறது, மின்ன பாதுகாக்கிற சமம். அப்ப மின்னினால எங்களுக்கு அதிக அளவுல பயன் கிடைக்குது. உங்களுக்கு தெரியும், இப்ப கரண்ட் இல்லாம வீட்டுல ஒரு வேலையும் நடக்காது. அப்ப எங்களுக்கு தெரியும் மின் சக்திக்கான தேவை அதிகம். கட்டாயம் மின்சக்தி தேவைப்படுகிறது ஒவ்வொரு வீட்டுக்கும். அப்ப அதை நாங்க சிக்கனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அளவுக்கு அதிகமாக பாவிக்கிறதுனால அல்லது வேஸ்ட் பண்றதுனால சக்தி வீண் விரயமாக்கப்படுது. அப்ப அதை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், பின்ன எப்படி சிக்கனப்படுத்தலாம்ன்றதுக்குரிய சில முறைகள் பார்ப்போம். எழுதி கொள்ளுங்க. முதலாவது முறை, மின்னை காப்பு செய்வதற்கு முதலாவது என்ன செய்யலாம் என்றால் வினைத்திறன் மின் குமிழை பயன்படுத்தும். வினைத்திறன் மிக்க மின் குமிழை பயன்படுத்துதல் முதலாவது செயல். அது என்ன வினைத்திறன் மிக்க என்கின்ற வசனம்? அப்ப நான் மின் குமிழை யூஸ் பண்ண வேணும், சரி, அது என்ன வினைத்திறன் மிக்க? அதாவது இப்ப நாங்க சாதாரணமாக ஒரு இழை மின்குமிழ்,
அதாவது ஒரு குண்டு பல்புன்னு சொல்லணும். சில பேர் மஞ்சள் நிற லைட்டு தரக்கூடிய பல்பு தெரியும், சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. மஞ்சள் நிறத்துல ஜெலோ கலர்ல வரக்கூடிய லைட், அதை நாங்கள் இழை மின் குமிழ் என்று சொல்லுவோம். உள்ளுக்கு இழை இருக்கு. அல்லது இப்ப சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் வெள்ளை நிற ஒளியை தரக்கூடிய சிஎஃப்எல் அல்லது எல்இடி லைட். சரியா? அப்ப இது இது மூன்றுலையும் பார்க்க சாதாரண இழை மின் குமிழை விட, அதாவது அந்த மஞ்சள் நிற ஒளியை தாரல் பல்பை விட புளோரொளிர்வு விளக்குகள் சிஎஃப்எல் லைட்ஸ் வந்து வினைத்திறனான வெள்ளை நிற ஒளியை தரும். அதை விட அதுக்கு குறைவான கரண்ட் எடுக்கும். அதிலிருந்து வெப்பம் வெளிவிடப்படுகிற அளவு வந்து குறைவாக இருக்கு. ஆனா ஒரு இழை மின் குமிழ் ஜெலோ நிற ஒளியை தரக்கூடிய இழை மின் குமிழை எடுத்தா அதுல அதிகளவான வெப்பமும் வெளியேற்றப்படும். அதோட எங்களுக்கு அந்த ஜெலோ கலர் லைட் தான் வரும். அதிக வினைத்திறன் குறைஞ்சது. சரி, அப்ப எங்களுக்கு சாதாரணமாக ஒரு இழை மின் குமிழை விட 10 மடங்கு ஆயுள் காலம் கூடியது சிஎஃப்எல் லைட். சரி, அப்ப இழை மின் குமிழ் வந்து விரைவாக பழுதா போய், ஆனா சிஎஃப்எல் லைட் நீண்ட காலம் பாவி. அப்ப எங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான பல்புகளை நாங்க எடுக்க வேணும். முதலாவது விடயம். அடுத்தது, எங்களுக்கு மின் சாதனங்களை நாங்க பயன்படுத்தாம இருக்கீங்கள, அதை நாங்க தொடுப்பகற்றி வைத்து அல்லது நிறுத்தி வச்சிருவோம். இப்ப நீங்க வெளியே போற சந்தர்ப்பத்துல கட்டாயம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி, அங்க இருக்கிற ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடும். நீங்கள் இல்லாத சமயத்திலையும் வீட்டுக்கு இதெல்லாம் போட்டிருக்க தேவையில்லை தானே. அல்லது நீங்க வெளியில போறதாக இருந்தா டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியில போயிருந்து நீங்க கரைக்கலாம். அல்லது உள்ளுக்கு டிவி போட்டுட்டு அல்லது உள்ளுக்கு ஃபேனை போட்டுட்டு நீங்கள் போய் வெளியில இருந்தால் அது சக்தியை வீண் விரயம் செய்வதற்கு அடிப்படையாக இருக்கு. அப்ப நீங்க மின் சாதனங்களை பயன்படுத்தாத போது என்ன செய்யலாம்? அதை நீங்க நிறுத்தி வைக்க. மின் சாதனங்கள் பயன்படுத்தாத போது அதன் தொடுப்புகள் என்றது பிள்ளைகள் நீங்க சுவிட்சில் இணைச்சிருக்கிற முறை. அதாவது பிளக்ல நீங்க போட்டிருந்தா அதை நீங்க எல்லாம் கலட்டி வச்சு தொடுப்புகளை அகற்றி வை. மின் சாதனங்களை பயன்படுத்தலே என்ற பிளக் இல்லாத நீங்க நிப்பாட்டி கழட்டி வச்சிடும். அது ஒரு பாதுகாப்பான முறை. சரியா? அதே மாதிரி நீங்க ஒரு ஃப்ரிட்ஜை பாவிக்கக்குள்ள மின்னை அதிக அளவில் விரயமாக்காத குளிரூட்டிகளை பயன்படுத்தி கொள்ள வேணும். இப்ப அதுகள் பாவனையில இருக்கு. அதிக அளவில் மின்னை எடுத்து கொள்ளாத குளிர்சாதன பெட்டிகள். அது மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிருக்க பிள்ளைகள் சில விஷயங்களை கவனத்துல கொள்ளவும். இப்ப நீங்க அடிக்கடி அந்த ஃப்ரிட்ஜை கதவை திறந்து மூடக்கூடாது. சூடான பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வீட்டுல சூரிய ஒளி படாத இடமா பார்த்து நீங்க அந்த குளிர்சாதன பெட்டியை வச்சிருக்கணும். அதுல இந்த சூரிய வெளிச்சம் பட்டு அது ஹீட் ஆகாம பார்த்துக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத பொருளை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஒரே தடவையில நீங்க மரக்கறிகள் எடுக்கிறதா இருந்தா ஒரே அடியா தேவையான மரக்கறிகளை பார்த்து எடுத்துட்டு போயிடும். பிறகு ஒருக்கா தக்காளி பழம் எடுக்கவும், ஒருக்கா வந்து வண்டிக்காய் எடுக்கவும், ஒவ்வொரு மரக்கறியா எடுக்கக்கூடாது. இப்போ நீங்க அடிக்கடி ஃப்ரிட்ஜின் டோரை திறந்து க்ளோஸ் பண்றதுனால அதிகம் மின் விரயம் ஆகும். அப்ப எங்களுக்கு மின் சாதனங்களை பயன்படுத்திக்கல எப்படி பயன்படுத்த வேணும்ன்ற ஒரு பேசிக்கான
விடயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். சரியா? அடுத்ததாக நாங்கள் ஃப்ரிட்ஜை பாவிக்க கவனமாக பாவிக்க வேணும். அதே போலதான் அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் வந்து ஒரே தடவையில நீங்க உடுப்புகளை அயன் பண்ணி வச்சிடணும். அதாவது அடிக்கடி போட்டு போட்டு நிப்பாட்ட கூடாது. இப்ப நீங்க ஒரு கிழமைக்கு தேவையான உடுப்புகளை ஒரேடியா அயன் பண்ணி வச்சா நல்லது. ரைட். அடுத்தது மின் விபத்துக்கள் பற்றி இப்ப இது நாங்க மின் காப்பு செய்தல் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். அடுத்தது மின் விபத்துக்கள் சம்பந்தமாக பார்க்கிறோம். மின் விபத்துக்கள் மின் விபத்துக்கள் சரி, மின் விபத்துக்கள் பற்றி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சில மின் கம்பங்கள் அறுந்து விழுவது அல்லது பழுது பார்த்தல் நடவடிக்கைகள் செய்யக்குள்ள சில சமயம் கரண்ட் ஷோட் பண்றது, அடிக்கிறது, சில பேர் ஈர கைகளால தொட்டு கரண்ட் ஷாக் அடிக்கிறது. சரியா? அப்ப எங்களுக்கு மின் விபத்துக்களை தவிர்த்து கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சரியா? அப்ப நாங்க என்ன செய்யலாம்டா, மரங்களை நாங்க வெட்டி, இப்ப மின் கம்பிகளுக்கு அருகில மரங்கள் இருக்கேக்க அதுகளை வெட்டி அகற்றேக்குள்ள அது சரியா அந்த கம்பிக்கு மேல விழாத மாதிரி நாங்க அகற்ற வேணும். சரியா? அதே மாதிரி நாங்க ஏதாவது திருத்த வேலைகள் செய்யறதா இருந்தா, திருத்த வேலைகள் செய்யும் போது திருத்த வேலை நடைபெறும் போது இணைப்புகளை துண்டித்து கொண்டுள்ள மின் விபத்துக்கள்ல இருந்து பாதுகாப்பு. மின் விபத்துக்களை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று, திருத்த வேலை செய்ய ஏதாவது கரண்ட் சம்பந்தமான திருத்த வேலை செய்ய கூட இணைப்புகளை துண்டித்த சுவிட்சுகளை நீங்க ஆஃப் பண்ணிடணும் முதலாவது. சரியா? அதே மாதிரி மரங்களை வெட்டி அகற்றும் மரங்களை வெட்டி அகற்றும் போது மரங்களை நீங்க வெட்டி, தெரியும் சில பேர் வந்து சொல்லுவேன் மரங்கள் கூட வளர்ந்திருந்தா வெட்டி விட சொல்லி. அப்ப அது மின் கம்பிகள்ல விழாதவாறு வெட்டுதல். என்ன செய்யக்கூடாது? அந்த கம்பிகளுக்கு மேல விழாத மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அல்லது இந்த பெரிய மின் கம்பங்கள்ல வேலை நடக்கக்குள்ள நீங்க ஏணிகளை வந்து ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஏணிகளை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா கம்பிகள் வந்து உங்களுக்கு தெரியும் மின்னை கடத்தும். அப்ப நீங்க கொண்டு போற ஏணியும் மின்னை கடத்தக்கூடியதாக இருந்தா உங்களுக்கு இலகுவாக மின் பாயக்கூடிய சந்தர்ப்பம் பெறும். அப்ப நீங்க பயன்படுத்துற ஏணி மரத்தால செய்யப்பட்டதா இருந்தா
மரம் மின்னை கடத்தாது. ஆகவே மின்னை கடத்தாததுனால அதை நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்க சின்னக்கள் பட்டம் விட்டு விளையாடுகிற சந்தர்ப்பங்கள்ல அதுகளை கொண்டு போய் மின் கம்பிகளோட அதுல போய் முட்டுற மாதிரி நீங்க பட்டங்களை விடக்கூடாது. சரியா? அப்ப அதே மாதிரி நீங்க விளையாடைக்குள்ள கவனமாக இருக்கணும். மற்ற நீங்க இந்த பிளக்குகள் போடுற சந்தர்ப்பம், சரியா? அல்லது ஒரு பிளக்குல நிறைய சாதனங்களை செருகி வைக்கிறது, அதெல்லாம் போடக்கூடாது. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் எந்தெந்த சந்தர்ப்பத்துல கரண்ட் அடிக்கும். மழை நேரங்கள்ல எல்லாம் மின்னல்கள் விடுற சந்தர்ப்பங்கள்ல மின் சாதனங்கள் எல்லாத்தையும் நீங்க நிறுத்தி வைக்கவும். சரியா? அதே மாதிரி சின்ன பிள்ளைகளை கரண்ட்டுக்கு கிட்ட போய் அதுகளை பிச்சு போடுறதுகள் போட்டுறாம பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? ரைட். அப்ப பாக்குறோம் மின் சாதனங்களை பயன்படுத்திக்குள்ள கவனமாக பாவிக்கிறதோட நாங்களும் கவனமாக இருந்தா இந்த மின் விபத்துக்கள்ல இருந்து நாங்க பாதுகாப்பு பெறலாம். சரியா? அப்ப எங்களுக்கு ஒருவேளை மின் சுற்றுல ஏதாவது கோளாறு இருக்கு அல்லது பிரச்சனை இருக்கு, ஒழுங்கீனமாக இருக்கிறதுண்டா என்ன செய்ய வேணும்? உடனடியாக மின் விநியோகத்தர் ஒரு ஆள் அழைச்சு அவருடைய உதவியோட தான் அதை நாங்க செக் பண்ணி கொள்ள வேணும். சரியா? ஒருவேளை வெள்ளம் ஏதாவது வந்துட்டுதுண்டா, வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துட்டு அப்படின்னா உடனடியாக நாங்க போய் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுவோம். ஏன்? மெயின் சுவிட்சில் இருந்துதான் மற்ற பகுதிகளுக்கு கரண்ட் போகும். அப்ப நாங்க உடனடியாக போயிட்டு செய்ய வேணும், மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட வேணும். இதனால வீட்டுல இருக்கிற மிச்சம் எல்லாத்துக்கும் போற கரண்ட் தடைப்பட்டு அப்ப எங்களுக்கு வீட்டு கரண்ட் அடிக்காம இருக்கு. சரியா? ரைட். அதே மாதிரி கூட அம்மா அப்பா அல்லது வயசானாக்கள்னு சொல்ல கேட்டு நீங்க மின்சாதனங்களை கையாள வேணும். நீங்களாக போய் ஒவ்வொன்றிலையும் கைய வைக்க கூடாது. ஆகவே இந்த பாடத்தை படிக்கிறதன் மூலமாக நாங்கள் மின் சாதனங்களை சிறந்த முறையில பயன்படுத்துறதோட மின் விபத்துக்கள்ல இருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது என்பது தொடர்பாக படிச்சிருக்கு. அப்ப இன்னைக்கு நாங்க படிச்ச மின் காப்பு செய்தல் மற்றும் மின் விபத்துக்கள் சம்பந்தமாக சில வினாக்களை பார்ப்போம். அதாவது வினா மின்சக்தியை சிக்கனமாக மின்சக்தியை சிக்கனமாக பயன்படுத்தும் முறைகள் இரண்டு தரும். மின்சக்தியை சிக்கனமாக பாவிக்கக்கூடிய முறைகள் இரண்டு. மின்சக்தியை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய முறைகள் இரண்டு எழுதிக்கும். சிக்கனமாக பாவிக்கிறதுக்கு நிறைய முறை இருக்கு. நாங்க சரியான மின்குமுளை தெரிவு செய்யும், சரியான பல்பை தெரிவு செய்யும். அதே மாதிரி வீட்டுக்கு மின் சாதனங்களை வாங்கும் போது
பொருத்தமானதா இருக்க வேண்டும். 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு 4 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு மீன் சோட்டடுப்பான ஒரு ரைஸ் குக்கர் தேவையில்லை. அப்ப எங்கட வீட்டுக்கு எது தேவையோ அந்த அளவுல நாங்க வாங்குவோம். அப்ப மின் சாதனத்தை வாங்கிக்குள்ள அது அந்த வீட்டுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அடுத்தது ஃப்ரிட்ஜ் கதவுகளை அடிக்கடி திறக்க கூடாது. மழை நாட்கள்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். திருத்த வேலைகள் நடக்கக்குள்ள எங்களுக்கு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்க வேண்டும். சரி, ஒரே தடவையில அயன் பண்றேன்னா எல்லாத்தையும் அயன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரைட், இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி மின் சக்தியை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய முறைகள் எழுதிக்கொள்ளும். இதுக்குரிய ஆன்சரை எழுதி போட்டு இன்று நாங்கள் பகுதி 1க்குரிய சில வினாக்களை பார்ப்போம். நீங்க பகுதி 1ல வினாவை எழுத வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக நீங்க ஆன்சரை மட்டும் எழுதினா போதும். போட்டுக்கொள்ளுங்க. பகுதி 1 வினாக்கள். பகுதி 1 வினாக்கள். ஆன்சரை மட்டும் போடுங்க. பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. முதலாவது போட்டுட்டு அதுக்கு எத்தனையாவது விடையெண்ணு மட்டும் எழுது. பின் வருவனவற்றுள் எது பாடசாலை சூழலில் உள்ள உயிருள்ள அங்கி? பாடசாலை சூழலில் உள்ள உயிருள்ள அங்கி. பாருங்க, 1 கல், 2 மாணவன், 3 புத்தகம், 4 பேனா. அதுக்கு பொருத்தமான விடையை எழுதுங்க. 1 போட்டு டேஷ் பண்ணிட்டு அதுக்குரிய விடை. இரண்டாவது வினா. எல்லா உயிரங்கிகளுக்கும் பொது இயல்பாக அமையாதது. எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்றுதான் அதை செய்யணும். பாருங்க, வளர்ச்சி 1, 2 அசைவு, 3 சுவாசம், 4 ஒளி தொகுப்பு. இப்ப உயிரங்கிகள் என்றால் சில பொதுவான இயல்புகள் இருக்கு. இதுல எது பொதுவான இயல்பு இல்லை என்று கேட்கிறேன். இப்ப இரண்டாவது போட்டு அதுக்குரிய பொருத்தமான விடைய போடும். மூன்றாவது நீரில் காணப்படும் நுண்ணங்கிகளை அவதானிக்க பயன்படும் உபகரணம் எது? நீங்க கேள்வி எழுத தேவையில்லை, ஆன்சரை மட்டும் எழுதுங்க, நம்பரை போட்டு. இப்ப நீரில் காணப்படுகின்ற நுண்ணங்கிகளை அவதானிக்கிறதுக்காக நாங்க இதை பயன்படுத்துகிறோம். 1 தொலைக்காட்டி, 2 கூட்டு நுணுக்கு காட்டி, 3 கைவில்லை, 4 அரிய இருவிழியன்.
4 அரிய இருவிழியன். அப்ப இதுல தொலை காட்டியவா, கூட்டு நுணுக்கு காட்டியவா, கைவில்லையவா அல்லது அரிய இருவிழியனையும் நாங்க பயன்படுத்தும் நுண்ணங்கிகளை அவதானிப்பது. ஆன்சரை எழுதிக் கொள்ளுங்க. 4வது இடம்பெயரா விலங்கு எது? இடம்பெயரா அப்படின்னா இடம்பெயராத, இடம்பெயராது இருக்கக்கூடிய விலங்கு எது? 1 மீன். இடம்பெயர்வுண்டா என்னன்னு தெரியுதுங்களே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் இடப்பெயர். அப்படி இடப்பெயர்ச்சி அடையாத விலங்கு எது? மீன், 2 நத்தை, 3 கடல் அடிமணி, 4 மான். இதுல எது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, இடப்பெயர்ச்சி அடையாத விலங்கு? ஆன்சரை எழுது. 5வது சுவாச செயல்முறையின் போது வெளிவிடப்படும் வாயு எது? சுவாசிக்க உங்களுக்கு தெரியும், நாங்க உள்ளடக்கேக்க ஒரு வாயுவையும் வெளியிடேக்கல ஒரு வாயுவையும் வெளியேற்றி. இப்ப இதுல நாங்க வெளியேற்றுற வாயு எது? 1 கார்பன் ஆக்சைடு, 2 நைதரசன், 3 ஆர்கன், 4 ஆக்சிஜன். அப்ப அதுல எந்த வாயு என்று மட்டும் எழுதிக்கொள்ளும். அடுத்தது ஒரு இடைவெளி நிரப்புறதுக்குரிய கேள்வி. முதலாவது இடைவெளி, 2வது இடைவெளி, 3வது இடைவெளி, 4வது இடைவெளி மட்டும் போட்டுக்கொள்ளும். 4 இடைவெளி. 4 இடைவெளிகளை போட்டுக்கொள்ளுங்க. கீறு வழியில் உள்ள, கீறு வழியில் உள்ள கீறு, அதாவது அதுக்குரிய ஆன்சர்கள் மேல தரப்பட்டிருக்குது. 1 சூரிய ஒளி, 2 நீர், 3 கார்பன் ஆக்சைடு, 4 பச்சை தாவரம், ஒளி தொகுப்பு. இதுல இடைவெளியில ஒரு என்ன சொல் வரும் என்று போட்டு பாருங்க. அது வழியில் உள்ள கீறு, மண்ணில் இருந்து உறிஞ்சப்படுகின்ற கீறு என்பவற்றை பயன்படுத்தி. அப்ப இதுல பொருட்கள் என்னென்ன பொருளை பயன்படுத்த போதுன்னு வரப்போம். பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கின்ற முறை கீறு எனப்படும். இது ஒரு செயல்முறை சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னென்ன பயன்படுத்தப்படும்ன்றதை எழுதிவிட. சரி, அப்ப எது வழியில இருந்து இந்த பொருட்களை எடுத்து இந்த செயல்முறைய செய்யுது என்பதற்குரிய ஒரு இடைவெளி நிரப்புறது. போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது இடைவெளிக்கு என்ன சொல்லு வரும் என்று கண்டுபிடிச்சு போடும். அடுத்ததாக நாங்க பார்க்க போறது சரிவுளையிடுற கேள்வி 5. பதில்கள் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போட்டுட்டு சரியா பிழையா என்றத போட்டுக்கொள்ளும். 1 தாவரங்கள் இடப்பெயர்ச்சி அடையும். சரியா பிழையா? சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை. 2
காபனீர் ஒட்சைட்டு வாயு சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும். சரியா பிழையா? காபனீர் ஒட்சைட்டு வாயு சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கும். சரியா பிழையா என்று போட்டுக்கொள்ளும். மூன்றாவது, ஓர் அங்கி புதிய அங்கிகளை உருவாக்கும் செயல்முறை இனப்பெருக்கம் எனப்படும். சரியா பிழையா? ஓர் அங்கி புதிய அங்கிகளை உருவாக்கும் செயல்முறை இனப்பெருக்கம் எனப்படும். சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை. நான்காவது, கத்தரி செடி தர்பூசணி ஆகும். தர்பூசணிகள் என்றால் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிப்பது. கத்தரி செடி தர்பூசணி ஆகும் என்பது சரியா பிழையா? சரி என்றால் சரி போடுங்க, பிழை என்றால் பிழை என்ற அடையாளத்தை போடுங்க. கத்தரி செடி தர்பூசணி ஆகும். ஐந்தாவது, தாவரத்தில் உணவு தயாரிக்கும் பிரதான பகுதி தண்டு ஆகும். நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு தாவரத்துல உணவு தயாரிக்கப்படுகின்ற செயல்முறையை நாங்க ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். அந்த ஒளித்தொகுப்பு எங்கு பிரதானமாக நடக்கும்? தாவரத்துல தண்டுலையா, தாவரத்துல இலையிலையா, பூவிலையாண்டு யோசிச்சு கொள்ளும். இப்ப உணவு தயாரிக்கக்கூடிய பிரதானமான பகுதி தண்டு ஆகும்ன்றது சரியா பிழையா? இதுக்குரிய விடைகளை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே இன்று நாங்கள் படித்த விடயம் இந்த வாழ்விற்கு மின்சாரம் என்கின்ற பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இல்லை என்றால் நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல இன்னொரு புதிய பாடத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.